கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரிகளின் காலை தியானத்தின் மூலமாக எல்லா சகோதரிகளையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் உண்டு. இந்த நாளிலே தேவனுடைய ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. நமக்கு தெரியாதவைகளை அல்லது ஏற்கனவே நமக்கு கற்றுக் கொடுத்தவைகளை அவர் ஒருமுறை கூட நமக்கு நினைப்பூட்ட அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் கனி கொடுப்பது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அது கிறிஸ்துவ வாழ்க்கையில் கனி கொடுப்பது ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி நம்மளுடைய பிரயாணத்தில் போய் கொண்டிருக்கும்போது ஆண்டவர் திரும்பவும் இந்த பொல்லாத உலகத்தில் கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்கிற நமக்கு அந்த கனிகளை கொடுக்க விடாத படிக்கு நமக்கு எதிரடையாய் நிறைய காரியங்கள், நிறைய சம்பவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து போவதுண்டு. நம்மளுடைய ஆத்மாவை தளர பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வந்து போவதுண்டு. ஆனால் கர்த்தர் அவர் நினைப்பூட்டுகிறார் நம்மளை. அவருடைய வசனத்தை கொண்டு மறுபடியுமாய் நம்மளை மெருகேற்ற உங்களால் முடியும், உங்களால் சாதிக்க முடியும், பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாய் நீங்கள் மாற முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு விஷயத்தை அவர் ஞாபகப்படுத்துகிறார். அதை இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மளோடு கூட பேசக்கூடிய வசனம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராயிருப்பீர்கள். பாருங்க, கனி மிகுந்த கனி என்று சொல்லப்படுகிறது. நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது திரளான ஒரு கூட்ட ஜனங்கள் உருவாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். காரணம், தேவனை ஆராதிப்பதற்காக. நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னவர் இன்னைக்கு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கனி நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். மிகுந்த கனிகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நம்ம கலாத்தியர் நிருபத்தில் வாசிக்கும்போது 5ஆம் அதிகாரம் 22-23 ஆவியின் கனியோ அப்படின்னு சொல்லப்படுகிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ பாருங்க, பரலோக ராஜ்யத்தில் நமக்கு இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை எல்லாமே இருக்குது. அது கர்த்தர் இருக்கிறதுனால. அப்போ கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறதுனால தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி இருக்கும்? சந்தோஷம், சமாதானம் இதெல்லாம் இருக்கணும். அப்போ இது இன்றைக்கு மனுஷனுக்கு இல்லாத ஒரு நிலைமை. பணம் இருக்கிறவர்களுக்கும் பணம் இல்லாதவர்களுக்கும் எல்லாருக்கும், மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும் இது அற்றுப்போன ஒரு நிலைமையில காணப்படுகிறது. மனுஷன் வேஷமாகவே நாம் திரிந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ வலிகள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், உண்மையாய் அவரை நேசிக்கக்கூடியவர்கள், கனி கொடுக்கக்கூடியவர்கள், இந்த பாரமானதையெல்லாம் விட்டு கர்த்தருக்குள் உண்மையான சந்தோஷம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நமக்கு ஞாபகம் போட்டுகிறார். அப்போ இப்படிப்பட்ட கனிகள் 23 சொல்லப்பட்டது பாருங்க. இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இது ஒரு பிரமாணமாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப கொடுத்தவர் யாருங்க? ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். ராஜரீக பிரமாணம். அப்ப இதை நம்மளிடத்திலிருந்து எடுத்து போடுவதற்காக அவன் வகை தேடக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ இந்த கனிகள், மிகுந்த கனிகளை நாம் கொடுக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இதே யோவான் சுவிசேஷம் இதே அதிகாரத்தில் 15ஆவது அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்லுது, நீங்கள் கொடிகளாய் இருக்கிறபடியினால செடியாகிய எண்ணில் நிலைத்திருங்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்ம ஒரு இடத்துல நிலைத்திருப்பது என்பது ரொம்ப கடினங்க. மனுஷனால் அது முடியாது. நம்மளுடைய யோசனையில் ஒரு விஷயத்தை நிலைத்திருக்க பண்ணுகிறது கடினம். அது தாமதமாகும்போது நாம் வேறு வழிகளில் போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கொடியாகிய உங்களில் கனி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறார். கடந்த நாட்களில் எங்கள் வீட்டில் ஒரு கொடி ஒரு ஒயரில் சுற்றி இருந்துச்சு. நான் இடையில விரலை விட்டு அதை பிடிச்சி இழுக்கிறேன், அது அந்து போகவே மாட்டேங்குது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ தான் நான் நினச்சேன், ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். ஆண்டவருக்கு மாற்றமே வராது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மாறவே மாட்டார். அப்போ நம்ம மாறி போயிடுவோம். கேப் இல்லைன்னா இந்த கொடி என்ன செஞ்சிடும்? வேறு வழிகளில் போயிடும். அது போகிற பாதைகளில் வழி இல்லைன்னா வேறு வழிகளில் போயிடும். அப்போ பாறை மேலே ஏறிடும், முள்ளில் போய் பட்டுரும், அது காஞ்சு பலன் கொடுக்காம போயிடும். ஆனால் நேராக நிற்கக்கூடியதான, அங்கோட்டு இங்கோட்டு சாயாமல் இருக்கக்கூடியதான அந்த மரத்தில் ஒரு கொடி ஏறும்னா பாருங்க, அது நல்ல கனிகளை கொடுக்கும். அதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எண்ணில் நிலைத்திருங்கள் என்று சொன்னார். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். இப்படி நம்ம மிகுந்த கனிகளை கொடுப்பதுனால எனக்கு என்ன பலன், என்ன லாபம் அப்படின்னாலாம் நம்ம கேட்க முடியாது. காரணம்,
இந்த மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு நம்மளை ஊக்குவிக்கிறதான, நம்மளை தயார்படுத்துகிறதான, நம்மளை நினைப்பூட்டுகிறதான அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக எனக்காக அனுப்பி கொடுத்தாருல்ல பிதாவானவர், அவர் மகிமைப்படுவார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்தில் அப்படி தான் நான் வாசித்தோம், என் பிதா மகிமைப்படுவார். அப்போது பிதா மகிமைப்படும்படியாக குமாரனில் நாம் நிலைத்திருந்து நாம் என்ன செய்யணும், மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் இறுதி பகுதியில் பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்ததுன்னு பார்க்குறோம். அப்போ அப்போஸ்தலர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சாட்சி கொடுக்குறாங்க, பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். யாரை குறித்து? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பலமாய். அவர்கள் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டவர்களாய், தேவனிடத்தில் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை பிடித்தவர்களாய் அவர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தபடினால அவர்கள் மேலே பூரண கிருபையானது உண்டாயிருந்தது. ஆகவே நீங்களும் நானும் பலமாய் அவரை பிடிச்சுக்கிட்டு கனி கொடுத்தோம்னா அவருடைய கிருபை, பூரண கிருபை நம்மளோடு கூட எப்போதுமே இருந்து நம்மளை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நம்ம மிகுந்த கனிகளை நம்மளால் கொடுக்க முடியும். கர்த்தருக்குள் பிரியமான சகோதரிகளே, சோர்ந்து போக வேண்டாம். சூழ்நிலைகளை பார்த்து நாம் சோர்ந்து போகக்கூடாது. நமக்கு இருக்கிற ஸ்ட்ரகிள்களை நினைத்து சோர்ந்து போகக்கூடாது. இதெல்லாம் நமக்கு பாரமாக இருக்கிறது. இவைகளை உதறி தள்ளிவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த செடியாகிய அவரில் பூரணமாய் நாம் நிலைத்திருப்போமையானால் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். கனிகளை கொடுக்க விடாதபடிக்கு புழுக்களும் பூச்சிகளும் நம்மளை என்ன செய்ய, அந்த செடியை நசுக்கி போட இருக்கும். கோபம், மூர்க்கம், வைராகியம், இப்படிப்பட்ட எல்லா பூச்சிகளும் நம்மளை என்ன பண்ணும், அந்த செடியை அட்டாக் பண்ணும். அப்போ பரமபிதா செடியினுடைய பாதுகாவலர் அவ்வப்போது களைகளை நீக்கி நல்ல நல்ல மருந்துகளை அடிப்பதை போல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அவருடைய வேத வசனத்தை கொண்டு நம்மளை என்ன செய்வார், புதிதும் ஜீவனுமான மார்க்கத்துக்குள்ளாக கொண்டு போய் நம்மளை மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே இப்படிப்பட்ட வசனங்களினாலே நீங்களும் நானும் ஒருவரை ஒருவர் தேற்றி கொண்டு சாட்சியாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.